அனந்த பத்மநாபன் அங்கிருந்து போறேன்னு சொன்னவர் தான். நேற்று போன மாசம் வரைக்கும் பிரசன்னம் பார்க்கறான். அங்குள்ள நம்புரிகள் அனந்த பத்மநாபன் திரும்பி கிடக்கிறாருங்க. திரும்பலடா, அவர் 1008 மாசியிலே அடுத்த அவதாரம் எடுக்க நாராயணன் வைகுண்டமாக வடிவெடுத்து வந்தார். இந்த பகுதியெல்லாம் அவருடைய அற்புத பாதங்கள் பட்ட இடம். ஆமா, சாமி தூப்புல வந்து உட்கார்ந்திருந்து எவ்வளவு சிறப்புகளை செய்த இறைவன் தெரியுமா? தோல்ல சேர முடியாம பெண்கள் பட்ட கஷ்டம். ஐயா முழுச்சேர போட வச்சேன். என் பிள்ளை நீ முழுச்சேர, இடுப்புகளை வேட்டி இவ்வளவுதான், முட்டுகளை வேட்டி கட்டக்கூடாது, முழு வேட்டி கட்டுறாங்க. மன்னர்களுக்கு மட்டும்தான் கோயில்ல வந்தா தலைப்பா, ஆனா எல்லா மக்களுக்கும் தலைப்பாய் கட்டி எல்லோரும் இந்நாட்டு மன்னன் என்று சொன்ன இறைவனை ஐயா உண்டு ஐயா. சாதாரணமா உலகம் அழிய போகுதுன்னு முதல்ல சொன்னனே, அது உண்மை. எப்படி அழிஞ்சிடும்? சிரிக்கைக்கு சொல்லுது மக்கா. சீக்கிரம் போவையா. வயநாடு ஒரு சொடக்குல 400 குடும்பம் மண்ணுக்குள்ள போச்சா? முடிச்சா. கேதார்நாத்தில் அப்படியே 10,000 பேர் மழை வெள்ளத்துல போனா ஐயா என்ன சொல்ற, வடகடல் அழிக்கிறதுன்னு. அங்க பனிமலை என்ன கடல் தானே, தண்ணி தானே, அதுதானே பனியா இருக்கு, அழியுதுன்னு சொன்னார்ல. வந்தா பேய் காற்று வீசுதடா, கொரோனா அடிச்சு தூக்கிச்சே, 2.5 லட்சம் பேருக்கு போச்சே, 2.5 கோடி. வாரி கோவிக்க முடியாது. சுனாமின பேர்ல 2.5 லட்சம் பேர் போய் முடிச்சு. ஐயா சொன்னது பொய்யா போகல. வருவண்ணா வருகிறா. எப்படி வர்றா?